தவறுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதே இஸ்லாமிய சகோதரர் வந்து ஆர்ப்பாட்டத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் எது நீங்கள் வந்து உங்கள் சைடு நியாயம்னு சொல்றீங்களா, இல்லை அவர் பண்ணுறது சரின்னு சொல்றீங்களா? அதாவது உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 200 கோடி முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 20 கோடி முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட வந்து இந்தியாவுடைய மக்கள் தொகையில் 20% கிட்டத்தட்ட வந்து முஸ்லீம்கள் 20 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா 50 லட்சத்தில் 60 லட்சம் ஒரு 70 லட்சம் வரைக்கும் இருக்கும். அதில் நீங்கள் சொல்கிற ஒரே ஒரு நபர், அவர் யாருன்னா முழுக்க பாஜக RSS உடைய கைக்கூலியாக மாறின, அவர்களுக்கு போடுகிற எச்ச துண்டு எலும்பு துண்டை போட்டு நக்கி கொண்டு இருக்கின்ற அவர் ஒரு சங் பரிவாரத்தினுடைய கைப்பாக செயல்படுற ஒரே ஒரு நபரால் சமுதாயத்துக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவரை அனைத்து இஸ்லாமிய மக்கள் இல்லாமல் தலித் மக்கள் மற்ற சமூகத்தினர்களும் புறக்கணிக்கிறாங்க. அவர் எங்கெல்லாம் போறாரோ அவருக்கு எல்லாமே கடுமையான எதிர்ப்பு. ஏன் அப்படின்னா பிரிவினைவாதத்தை தூண்டுறாரு. அவர் என்ன பண்றாரு, RSS உடைய ஷாகா பயிற்சியில் பங்கு பெறார். RSS உடைய முழு உருவமாக மாறி இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பான ஒரு கருத்தை வந்து பேசிக்கிட்டு, அவரோட அடையாளம் என்னன்னா இப்ராஹிம் ஒரு தொப்பி, இது மட்டும்தான் தவிர அவர் முழுக்க உடம்புல பாசிசம் பாஜகவுடைய RSS உடைய சித்தாந்தம் உள்ள ஒரு சங்கியா மாறி, இன்னைக்கு சொல்லுவாங்க சந்திரமுகியா மாறின மாதிரி ஒரு சங்கியா மாறி ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கும் அவர் தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறார். அவரை மாதிரி கிட்டத்தட்ட பல்வேறு எதிரிகளை நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அவர் ஒரு பொருட்டே இல்லை. நமக்கு வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 60 லட்சம் முஸ்லீம்களும் மற்ற சமூகத்தினரும் எதிர்ப்பு, எங்கே போகிறாலும் அங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மேல்விசாரம் போகிறார் போன மாதம், அங்கே கடுமையான எதிர்ப்பு, எந்த ஊருக்கு வந்தாலும் எதிர்ப்பு. ஸோ அவர் வந்து நம்ம வந்து ஒரு பொருட்டாவோ அவரோட கொள்கையை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய சித்தாந்தம் நம்மளுடைய கொள்கை என்னன்னா RSS பாஜகவை நம்ம எதிர்ப்பது. அவர்கள் எந்த கொள்கையை சார்ந்திருக்காங்களோ அந்த கொள்கைக்கு மாற்றான கொள்கை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கடைபிடிச்சு இந்த நாடு வந்து ஒரு மதசார்பற்ற நாடு. இந்த நாடு வந்து ஒரு இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஜைனர்களுக்கும் புத்தர்களுக்கும் எப்படி பொதுவான நாடோ அதே மாதிரி அந்த மாதிரி நாட்டை நம்ம இது வரைக்கும் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். இந்த பாஜக RSS உருவானதுக்கு அப்புறம் 100 வருட திட்டத்தின் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நாட்டை வந்து இந்து நாட்டாக மாற்றணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இதில் அவங்களால சாதிக்கவே முடியல. ஏன் சாதிக்க முடியல, பெரும்பான்மையான இந்துக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மதசார்பற்ற ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க. இது வந்து இந்து நாடு கிடையாது, இது வந்து ஒரு மதசார்பற்ற நாடு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள், அது முக்குளத்தாராக இருக்கட்டும், வன்னியர்களாக இருக்கட்டும், தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும், இல்லை வந்து கொங்கு வேளாள கவுண்டர் சொல்லக்கூடிய மக்களாக இருக்கட்டும், நாடார் மக்களாக இருக்கட்டும், பெரும்பான்மை மக்கள் என்னன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த நாடு இந்த மாநிலம் நம்மளுடைய சமூகத்தை வந்து சமூக நீதியும் மதசார்பின்மையும் கடைபிடிக்கிற நாடுன்னு சொல்லி யாருமே சங்கி பக்கத்தில் போகிறது கிடையாது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஏதாவது கலவரம் பண்ணணும்னு சொல்லிட்டு சில பேர் தூண்டி விடுற அடிப்படையில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேலூர் இப்ராஹிம் முஸ்லீம்களுக்கு, அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்குன்னு சொல்ல ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்கள வச்சு நம்ம பயன்படுத்துவாங்க. அதனால அவர் வந்து ஒரு பெரிய மேட்டரில் நம்மளுடைய கொள்கை என்னன்னா சமூக நீதி மதசார்பின்மை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி நான் பேசுகிறேன். நன்றி.